ஹாய், இந்த வீடியோவில் ஆர்பிஐயை பற்றி பார்க்கலாம். ஆர்பிஐங்கிறது வந்து ஆக்சுவலி பிஆர் அம்பேத்கர் அவங்க வந்து கான்ஸ்டியூஷனில் மட்டும் இல்லை, நம்மளுடைய பொருளாதாரத்துலேயும் பங்கு வச்சுருக்காங்க. ஏன்னா ரூபாய் அவருடைய நூல் வந்து ரூபாய் பிரச்சனை, அது மூலிமா தான் வந்து ஆர்பிஐங்கிற ஒரு இது தொடங்கலாம் அப்படிங்கிறதே வந்துச்சு. ஆர்பிஐ வந்து வங்கிகளின் வங்கி, மைய வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. 1920 வந்து ப்ரூசல்ஸுங்கிற ஒரு இடத்துல வந்து சர்வதேச பண பற்றிய ஒரு மாநாடு நடக்குது. அதில் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மைய வங்கி வேணுங்கிறத வந்து கொண்டு வராங்க. 1996 வந்து ராயல் ஆணையம் தலைவர் வந்து ஹில்டன் யங் அவர் வந்து இந்த இதை பரிந்துரைக்கிறாரு. 1934 தான் வந்து இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் கொண்டு வராங்க. எந்த ஒரு இது கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு சட்டம் கொண்டு வரணும், அப்போ தான் இது பண்ண முடியும். 1935 ஏப்ரல் 1 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க கல்கத்தாவில் ஃபஸ்ட்டு. 1937 வந்து கல்கத்தாவிலேருந்து மும்பைக்கு இடமாற்றம் செய்கிறாங்க ஹெட் குவார்ட்டர்ஸை. 1949 ஜனவரி 1 நாட்டுடைமையாக்கப்பட்டது. இந்த டேட் எல்லாம் முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஆர்பிஐனுடைய ஃபஸ்ட்டு ஆளுநர் யாருன்னா ஓஸ்பர்ன் ஸ்மித்து. ஃபஸ்ட்டு இந்தியன் யாருன்னு கேட்டாங்கன்னா சிடி தேஷ்முக். இப்போ யாருன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. பிரைம் மினிஸ்டராகவும் இருந்தாங்க, ஆர்பிஐ கவர்னராகவும் இருந்தாங்க. யாருன்னு கேட்டால் மன்மோகன் சிங். இதோடைய நிர்வாகம் வந்து மற்ற இந்திய வங்கிகளுக்கெல்லாம் இது வந்து நெறியாளராக இருக்கும். இதில் வந்து ஆளுநர் ப்ளஸ் 4 துணை ஆளுநர் இருப்பாங்க, 10 டைரக்டர்ஸ் இருப்பாங்க, 2 அரசு அதிகாரிகள் இருப்பாங்க, 4 டைரக்டர்ஸ் வந்து உள்ளூர் வாரியத்தில் இருப்பாங்க. இதோடைய பணிகள் வந்து பணம் வெளியிடுதல், அரசின் வங்கியாக செயல்படுதல், வங்கி அமைப்புகளை நெறிமுறைப்படுத்துதல், அந்நிய செலவாணிகளின் பாதுகாவலன் யாருன்னா ஆர்பிஐ தான். இந்த ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, அதாவது ரெப்போ ரேட்டுனா பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்குச்சுன்னா அது வந்து ரெப்போ ரேட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா அது அப்படியே ரிவர்ஸ். ஆர்பிஐ வந்து பேங்க்கு கிட்ட கடன் வாங்குச்சுன்னா அது வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு. இப்போ வந்து இது வந்து M1, M2, M3, M4ன்னு இருக்குது. M1, M2வில் வந்து 2 வந்து குறுகிய பணம்னு சொல்லுவாங்க. M3, M4 வந்து பரந்த நிலை பணம்னு சொல்லுவாங்க. நமக்கு பண மதிப்பிழப்பு எப்போ நடந்துச்சுன்னு தெரியும், 2016 நவம்பர் 8. அதுதான் வந்து இது நடந்தது. தேங்க்யூ.